வணக்க நண்பர்களே! இன்னைக்கு நம்ம காரைக்கால் அம்மையார் இயற்றிய மூத்த திருப்பதிகத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஈசனால அம்மைன்னு அழைக்கப்பட்ட புனிதவதியார்ன்னு அழைக்கப்படக்கூடிய காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகம். இவங்க தான் முதல் திருப்பதிகத்துக்கெல்லாம் முன்னோடி. இப்ப நமக்கு திருஞான சம்பந்தரோட திருப்பதிகம்லாம் சொல்றோம்ல, அவருக்கெல்லாம் முன்னோடி இவங்க தான். மொத்தம் 11 பாடல் பாடியிருக்காங்க. திருவாலங்காடு, திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு சிவபெருமான் நடனம் ஆடுவதைக் கண்டு காரைக்கால் அம்மையார் பாடிய இந்த பாடல தான் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிக முறையில, அதாவது இதுதான் முதன் முறையா பதிக முறையில பாடப்பெற்ற பாடல்கள். 2 திருப்பதிகமா சொல்லப்படுது. முதல் திருப்பதிகத்தில 11ம், இன்னொரு திருப்பதிகத்தில 11ம் சொல்லப்படும். மொத்தம் 22 பாடல்கள் பாடியிருக்காங்க. முதன் முறையாக இறைவனை இசையில, அதாவது அதற்கு முன்னாடி இசையில பாடல் கிடையாது. இவங்க தான் இசையோட சேர்ந்து அத பாடுறாங்க. அதனால தான் இவங்கள தமிழிசையின் தாய் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அம்மையாரை பின்பற்றிய இறைவனை இசையால் பாடி தேவாரம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். மதங்க சூளாமணியார், நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் இவங்கலாம் அந்த இசையோட திருஞான சம்பந்தரோட பாடல் பாடியதெல்லாம் தெரியும். அவர்களுக்கெல்லாம் முன்னோடி காரைக்கால் அம்மையார் தான். இந்நூல் 11ஆம் திருமுறை, அதாவது 12 திருமுறைகள்ல 11ஆம் திருமுறையில இடம்பெற்றிருக்கு. அதற்கு அப்புறம் அந்தாதி இலக்கியத்தையும் இவங்க தான் இயற்றுனாங்க. 96 வகையான சிற்றிலக்கியங்கள்ல ஒண்ணு பதிகம். இவங்க அந்தாதியும் இயற்றிய முதல் பெண்மணி. சரி, அடுத்து திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு என்னும் ஊர்கோவிலில் குடிகொண்டுள்ள சிவபெருமான் மீது பாடப்பட்ட நூல். ஏன்னா இங்க நடராஜர் தாண்டவ சபை, அதாவது ஊர்த்துவ நடன சபை, இங்கு தான் காரைக்கால் அம்மையார் முத்தி பெற்றதாகவும் சொல்லப்படுது. இதனை பாடியவர் காரைக்கால் அம்மையார். இவர் காலம் 3ஆம் நூற்றாண்டின் முற்பாதி. அதாவது பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம திருஞான சம்பந்தர் 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவருக்கும் முன்னோடியாக இருக்கிற காரணத்தினால இவங்க 3ஆம் நூற்றாண்டு. இந்த நூலில் மொத்தம் 10 பாடல்கள். 11ஆம் பாடல் அடைவு பாடல்னு சொல்கிறாங்க. பதிகம் அப்படிங்கிறது 10 பாடல்களோட தொகுப்பு. திருக்கடை காப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்கடை காப்புங்கிறது 11 பாடல். இது என்ன அப்படின்னா, 10 பாடல்கள் கோவிலை பற்றியும் கோவில் ஈசனை பற்றியும் பாடிட்டு 11ஆவது பாட்டில் அந்த பாடுறவங்களோட பெயரை குறிப்பிட்டு இந்த பாடல்களை பாடுறவங்களுக்கு எல்லா நன்மையும் பயக்குன்னு சொல்கிறது தான் திருக்கடை காப்பு. காரைக்கால் அம்மையார் பாடி இந்த பதிக முறை தான் முதலாக பாடப்பெற்றது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 10 பாடல் பாடிட்டு 11ஆவது பாட்டில் இவங்க பெயர் சொல்லி இந்த பாடல்களை பாடுங்க, நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் இவங்களோட பதிகத்தை மூத்த திருப்பதிகம் அப்படி சொல்கிறாங்க. திருவாலங்காட்டில் இறைவன் ஆடியதை பாடிய அம்மையால் இதை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்பதிகங்களில் புனிதவதி என்னும் தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் இவங்க தன்னை காரைக்கால் பேயின்னு குறிப்பிடுறாங்க. காரைக்கால் பேய், கார் பேய், காரைக்கால் பேய், பேயுரு அன்னை, இப்படி தான் குறிப்பிடுறாங்க. பதிகம், அதாவது 2 பதிகம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் முதல் பதிகத்தில் உள்ள 11 பாடலும் நட்டப்பாடை அப்படிங்கிற அதாவது இசையில் தான் பாடப்பட்டிருக்கு. 2வது பதிகம், அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். 2வது பதிகத்தில் பார்த்தீங்கன்னா இந்தலப்பன். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த தக்கேசி, பலராக குறிஞ்சி, பழந்தக்க ராக குறிஞ்சி, இந்த மாதிரி நிறைய தமிழிசை பண்களே இருக்குது. ஆனால் அது இன்னைக்கு நடைமுறையில் வெறும் தேவார பாடல்கள் பாடுறது மட்டும்தான் இருக்குது. மற்ற பயன்பாட்டில் இல்லை. மற்ற பயன்பாடு எல்லாமே இந்த சங்கீத ஸ்வரங்கள்னு சொல்லக்கூடிய சரிகமபான்னு போயிட்டு, ஆனால் தமிழிசை உண்டானது இப்போ இல்லை. சரி, 2ஆம் பதிகம் இந்தளம் என்னும் பண்ணில் பாடப்பட்டதாகும். இசையோடு இறைவனை பாடும் மரபு இந்த பதிக பாடல்களில் தான் வருது. அதற்கு முன்னோடி காரைக்கால் அம்மையார். இவங்க பாடின இந்த கொங்கை திரங்கி, எட்டி எலவம் ஆகியவற்றில் தொடங்கும் பதிகங்கள் மூத்த திருப்பதிகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இறைவனை 10 பாடல்கள் கொண்ட தொகுதியால் போற்றுவது தான் பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறையை தான் தேவார மூவர்னு சொல்லப்படக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாருமே பின்பற்றினாங்க. நீங்கள் அவங்களோட பாடல்கள்லாம் எடுத்து பாருங்களேன். ஒரு பதிகத்தில் 11 பாட்டு இருக்கும். இதில் ஞான சம்பந்தர் மட்டும்தான் 11 பாட்டு பாடுவார். திருநாவுக்கரசர் 10 பாடல்கள், சுந்தரமூர்த்தி நாயனாரும் 10 பாடல்கள். அது மாணிக்க வாசகர் தேவார காலத்தை சேர்ந்தவர் இல்லை. அதனால் அவருடைய பாடல் முறை வேறு. அதனால தான் அவரோடது தனியாக சொல்வோம். அது தேவார திருமுறைகளில் வராது. ஆனால் இந்த மூவரும் பதிக முறையை தான் பாடினவங்க. அதற்கு முன்னோடியாக இருந்தது காரைக்கால் அம்மையார். பல இடங்களில் திருஞான சம்பந்தர் மட்டும் இல்லை, சேக்கிலாரும் இந்த அம்மையாரை புகழ்ந்து சொல்லியிருக்கார். செடித்தலை காரைக்கால் பேய் செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவரே அப்படிங்கிற பாடலோட இந்த முதல் திருப்பதிகம் முடியுது. எல்லா பாடல்கள்லையுமே ஆடும் எங்கள் அப்பன் இடம் திருவாலங்காடே அப்படின்னு கடைசி அந்த ஏபு தொடையோடைய முடியும். நீங்கள் இப்போ பார்க்க போகிற 11 பாட்டிலையும் பாருங்கள், கடைசியாக அந்த வார்த்தையோடு தான் முடிப்பாங்க. இதை ஏபு தொடைன்னு கூட எடுத்துக்கலாம். ஆங்காங்கே எதுகை, அதேமாரி பற்றோடை, இந்த மாதிரியான இலக்கிய அமைப்போடு கொண்ட பாடல்களும் இருக்கிற காரணத்தினால இலக்கிய வகையிலையும் இவங்க சிறப்புறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம நேரடியாக பாடல்களுக்கு வருவோம். நான் ஏற்கனவே சொல்லுவேன், பண் நட்டப்பாடை. கொங்கை திரங்கி நரம்பெழுந்து குண்டுக்கண் வெண்பர் குழி வயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடுயர் நீள்கணை காலூர் வெண்பேய் தங்கி
அலறி உளறு காட்டில் தாழ்சடை 8 திசையும் வீசி அங்கங்குளிர்ந்தனளாடும் எங்கள் அப்பனிடந்திரு ஆலங்காடே. நான் சொன்ன மாதிரி பாருங்க, எங்கள் அப்பனிடந்திரு ஆலங்காடே அப்படி சொல்லியிருக்காங்க. கொங்கை, பங்கி, தங்கி, அங்கம் இது எல்லாமே எதுகை, அடி எதுகையாக வருது பாருங்க. அதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது. சரி, விளக்கம். மார்பகம் வற்றி, அதுதான் கொங்கை தரங்கி. மார்பகம் வற்றி நரம்பு இழந்து, அது படத்தில் கூட நீங்கள் அந்த அமைப்பை பார்க்கலாம். நரம்பு இழந்து தலைமுடி சிவந்து, அதான் பங்கி சிவந்து, பற்கள் நீண்டு, புறங்கால் உயர்ந்து, சில வேளைகளில் மற்ற பேய்கள் எங்கேனும் போய்விட ஒரு பெண் பெய், தன்னையே அவங்க பெண் பெய்ன்னு சொல்கிறாங்க. காரைக்கால் அம்மை தனித்து நின்று பசியால் உலர்ந்து இருந்தாலும் நீண்ட சடையை கொண்ட 8 திசையும் பரவி உடல் முழுவதும் குளிர்ந்து ஆடும் எங்கள் அப்பன். அப்பன்கிறது இங்கே சிவபெருமானை குறிக்கிறாங்க. உறையும் இடம்தான் எதுவான்? திருவாலங்காடு அப்படி சொல்கிறாங்க. இந்த பாடல் முழுக்க தன்னை குறிப்பிடும் பொழுது அவங்க காரைக்கால் அம்மைங்கிறத கடைசியாக தான் குறிப்பிடுவாங்க. ஆனால் பெண் பேய் அப்படின்னு குறிப்பிட்றது தன்னை தான் குறிப்பிட்றாங்க. ஏன்னா நமக்கே தெரியும் அவங்க பேயுரு கொண்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் இந்த பாடல்கள் எல்லாத்துலேயுமே பேய் சம்மந்தப்பட்டதே வரும். இன்னொன்று சுடுகாடு பற்றியும் அந்த விஷயங்களை பற்றி தான் இந்த பாடல் முழுக்க அதிகமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. 2வது பாடல். கள்ளி கவட்டிலை காலை நீட்டி கடைக்கொள்ளி வாங்கி மசித்து மையை வில்லை எழுதி வெடுவெடுவென நக்கு வேறுண்டு விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடுப்பினத்தி சூட்டிய முற்றும் சுழிந்து பூழ்தி அள்ளி அவிக்க நின்றாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. அதே தான், அது திரும்ப சொன்ன மாதிரி எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி கள்ளி, வில்ல, துள்ளி, அள்ளி இப்படி எதுகை, அடி எதுகையாக வருது பாருங்கள். 1, 3, 5, 7ன்னு அந்த அடிகள்லையும் எதுகை வருது. சரி, அதுக்கு அடுத்து கள்ளி மரத்தின் கிளைகள், அது கள்ளி மரம் நம்ம எல்லோரும் தெரியும். விரிந்து கடக்க எரிந்து முடிந்த கட்டை, அதாவது இந்த தீயில எரிஞ்சு கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவோம்ல, அந்த கட்டை மசிய அரைச்சி அதனை பூசி வெடுவெடன விலங்கு போன்று அங்கிங்கும் கண்டு துள்ளி குதித்து சுடலைகள், அந்த சாம்பல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாம்பல் உள்ள சுடும் பிணத்தீயை சுற்றிலும் புழுதி பறக்க ஆடும் எங்கள் அப்பன் ஈசன் உறைந்த பகுதி திருவாலங்காடாகும். அதாவது சுடுகாட்டு பகுதியில் ஆடக்கூடிய அமைப்பில் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமானை புகழ்ந்து சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால தான் இப்போ பிணப்பேய்கள், இவங்க பாடலில் மட்டும்தான் இந்த மாதிரி அமைப்பு வரும். பிணத்தீகள், பேய்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை குறிப்பிட்டு அங்கு வாழக்கூடிய இறைவன் தான் ஈசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. 3வது பாடல். வாகை விரிந்து வெல் நெற்றோலிற்ப மயங்கிரல் கூர் நடு நாளை ஆங்கே குகையோண்டாலை பாட ஆந்தை கோடத்தன் மேற்குதி தோட வீசி ஈகை படர்தொடர் கள்ளி நீழல் ஈமம் இடுசுடுகாட்டகத்தே ஆகம் குளிர்ந்தனளாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இதில் பார்த்திங்கன்னா பறவைகளில் பார்த்திங்கன்னா கூகை, ஆண்டலை, ஆந்தை 3 சொல்லப்படுது. அதேமாரி நரியும் குறிப்பிடப்படுது. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா அந்த சுடுகாடை பற்றியே சொல்கிற காரணத்தினால அங்கு உள்ள விலங்குகளையும் அங்கு உள்ள பறவைகளை வைத்து இந்த அம்மையார் பாடல் பாடியிருக்காங்க. சரி, இப்போ விளக்கத்தை பார்ப்போம். வாகை மரங்கள் விரிந்திருக்க அதில் உள்ள காய்கள், அதான் நெற்றுன்னு சொல்லுவாங்க, நெத்துக்காயின்னு சொல்லுவாங்கள்ல, நெற்று வெண்மையாக வெள்ளையாக போய் காஞ்சி போய் மாலை நேரத்தில் இருக்கும். அதே மாதிரி நள்ளிரவு வேளையில், அதான் நடுநாள்னு சொல்கிறாங்க, நள்ளிரவு வேளையில் அங்கே கூகைங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஆந்தை மாதிரி தான். ஆண்டலை மனிதன் தலை போன்று உள்ள அது ஒரு வகையான ஆந்தை. இதெல்லாம் பாடிட்டு ஆந்தை மரக்கிளையில், அது கோடுன்னு சொல்கிறாங்க, மரக்கிளையில் மேல் இடம்பெயர்ந்து ஓடி போய் இண்டங்கொடி, அது ஏதோ இண்ட மரம்னு ஒரு மரம் இருக்குது போல், அந்த இண்டங்கொடி பறவையில் கள்ளி நிழல் படரும் ஈம சுடுகாட்டில், அதை தான் ஈமம் இடு சுடுகாட்டகத்தே அப்படி சொல்கிறாங்க. அந்த ஈம சுடுகாட்டில் அகமழிந்து இருக்கக்கூடிய எங்கள் அப்பன் ஈசன் உறையும் இடம் எதுவான்? திருவாலங்காடு. ஸோ இந்த பாடல் முழுக்க யாரை குறித்தனா ஈசனை குறித்து. அதுவும் எந்த கோவில் ஈசன்னா திருவாலங்காடு. அதனால தான் இதை திருவாலங்காடு மூத்த திருப்பதிகம்னு சொல்கிறாங்க. அப்போ திருப்பதிகத்துக்கு முன்னோடியாக இருந்த ஊரே திருவாலங்காடு, அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இவர் தான் திருவாலங்காடோட ஈசன், பார்த்துக்கோங்க. பாடல் எண் 4 ஊர்த்துவ நடனம். இது குண்டில் ஓம குழி சோற்றை வாங்கி குறுநரி தின்ன அதனை முன்னே கண்டிலோம் என்று கணன்று பேய்கள் கையடி தோழடி காடரங்கா மண்டலம் நின்ற குலாலமிட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் உற நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பனிடம்
திரு ஆலங்காடை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குறுநரின்னு வார்த்தை வந்திருக்கு பாருங்க. ஸோ இது என்னன்னா, இந்த இந்த சுடுகாட்டை சுற்றியே இந்த பாடல்கள் வர்றதுனால, அங்கே உள்ள பேய், பிசாசு மாதிரியான விஷயங்களையே உரித்து இந்த பாடல்களில் வந்து அவங்க பாடியிருக்காங்க. அதில் நயத்தோடையும் அவங்க பாடியிருக்காங்க. விளக்கம்: சுடுகாட்டில் செய்யப்படும், அதாவது இறந்து போனதுக்கப்புறம் ஓமக்குழி வளர்த்து அதில் யாகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் சொல்கிறாங்க. ஆழத்தை உடைய ஓமக்குண்டத்தில் அளிக்கப்படும் சோற்றினை சிறு நரிகள், அங்கே உள்ள சின்ன சின்ன நரிலாம் திங்க, இதனை காணவே இல்லையே, அதை நம்ம காணாமல் விட்டுட்டோமேன்னு அங்குள்ள பேய்கள் என்ன செய்தான், கைகளை தட்டி வட்டாமிட்டு, அதுதான் குரலால் இசை கூட்டிகையடி தோடிடு காயரங்கா மண்டலம் நின்ற குலாலமிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்துருப்பீங்க. சொல்லிட்டு நடனத்தில் காளியோடு வாதம் புரிந்து அண்ட முழுக்க ஆடும் எங்கள் அப்பன் உறையும் பகுதி திருவாலங்காடு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊர்த்துவ நடனம் ஆடக்கூடிய நடராஜருக்கும் காளிதேவிக்கும் நடனத்தில் போட்டி வரும் பொழுது காளிதேவி அவர்கள் தோற்று போயிடுறாங்க. அப்போ இந்த இறைவன் வந்து ஜெயிக்கிறார். அதை தான் இப்படி சொல்கிறாங்கன்னா, நடனத்தில் காளியோடு வாதம் புரிந்த அண்ட முழுக்க ஆடும் எங்கள் அப்பன் உறையும் பகுதி திருவாலங்காடும். அதனால தான் எல்லா ஊர்த்துவ நடனத்துலையுமே காரைக்கால் அம்மையாரும் இருப்பாங்க. அதற்கு கீழேயே 8 கைகளோட காளிதேவியோட சிற்பமும் அங்கங்கே நம்ம பார்க்க முடியும். பாடல் எண் 5. விழுது நிலத்தை விழுங்கியிட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடை தாவளர்த்து புழுதி துடைத்து முளை கொடுத்து போயின தாயை வரவு காணா தழுதரங் கும்புறங்காட்டில் ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடை. இந்த பாடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. அதாவது பேயை பற்றி தான் இந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பேய்க்கு ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி, அதெல்லாம் ஒரு உருவகத்தோடு தான் சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரிலாம் எந்த பாடல்களுமே நம்ம தேவாரத்துக்கு முன்னாடியும் சரி, அதற்கு பின்னாடியும் சரி, எந்த பாடலும் பார்க்க முடியாது. இந்த பதிகத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும். பொருள்: பேய், அதை தான் கழுதுன்னு சொல்கிறாங்க. கழுதுனா பேயாம். தன் பிள்ளையை மிகப்பெரிய கொழுப்பு, அது கொழுப்புங்கிறத நினம்னு சொல்கிறாங்க. ஒன்றினை விழுங்கி விட்டு, அது என்னன்னே எனக்கும் தெரியல, பட் நினம்னு அர்த்தம் கொழுப்பு. அதற்கடுத்து வெண்மையான மண்டை ஓட்டினை அணிந்து, ஏன்னா சுடுகாட்டில் மண்டை ஓடு தான் அதிகமாக இருக்கும், அதை சொல்லிட்டு தம் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடைகள் அணிவித்து, அதெல்லாம் ஒரு உருவகமாக சொல்கிறது, சீருடைகள் அணிவித்து அழுக்கினை துடைத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தும், அதான் முளை கொடுத்துன்னு சொல்கிறாங்க, சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போயிடுதான் அந்த பேய். அப்போ சென்ற தாயினை காணாமல், அதுதான் போயின தாயை வரவு காணா அழுது புலம்பி தவிக்கும் அந்த பிள்ளை பேயை காக்கும் அந்த காட்டில் ஆடக்கூடிய ஈசன் உறையும் இடம் தான் எதான் திருவாலங்காடு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ இந்த பாடல் முழுக்க, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 5வது பாடலில் முழுக்க அந்த கழுதுன்னு சொல்லக்கூடிய பேயை பற்றியும் அந்த பேயுடைய குழந்தையை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா, சுடுகாட்டில் உறையக்கூடிய அந்த ஈசன் வாழக்கூடிய பகுதி தான் இது திருவாலங்காடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாடல் எண் 6. பட்டடி நெட்டுக்கிற்பாறு கார்பேய் பருந்தோடு கூகை பகண்டை ஆந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநரி சென்றனங்காடு காட்டில் பிட்டடி துப்புரங்காட்டில் இட்ட பிணத்தினை பேர புரட்டி ஆங்கே அட்டமே பாய நின்றாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் வந்து அதில் உள்ள மாதிரியே ஆந்தை, பகண்டைங்கிறது ஆந்தை தான், ஆனால் அது வந்து வேறு விதமான ஒரு ஆந்தை போல். ஏன்னா கூகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு வகையான ஆந்தையிலே வந்து சின்ன சின்ன ஒரு மாதிரி குளர்றது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல். பிணங்களை தின்னும் கருமையான பேய்கள், அதுதான் பாரு கார்பேய்ன்னு சொல்கிறாங்க. கூகை பேய்களும் குறுநரிகள், அதாவது சின்ன சின்ன நரிகளும் குட்டியை ஈன பருந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த பருந்தும் கூகையும் பகண்டையும் ஆந்தை முட்டையிட இறைவன், அதாவது இறைவன்னா அணங்கு ஆடும் காட்டில் பாருக்கார் பேய்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கருமையான பேய்கள் என்ன செய்தான், அந்த முட்டைகள் எல்லாம் பிடுங்கி வீசி பின் சுடுகாட்டில் இடப்பட்ட பிணத்தை புரள பிரட்டி நெடுக்கும் குறுக்குமாக பாயமந்து ஓடாடும் எங்கள் அப்பன் உள்ள பகுதி திருவாலங்காடாகும். அதாங்க இந்த பாடல்கள் முழுக்க சுடுகாட்டை பற்றியே தான் குறிப்பிடும். சுடுகாட்டில் உள்ள அந்த பேய்கள்லாம் என்ன செய்யும், ஏன்னா இவங்களும் தன்னை ஒரு பேய் மாதிரி தானே கருதிக்கிறாங்க. ஸோ அந்த காரணத்தினால இவங்க அதையே சொல்லிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த இறைவன் எங்கே இருக்காராம், திருவாலங்காடில் இருக்கிறாங்க. இவங்கள் பிறந்தது காரைக்கால், அதுக்கப்புறம் கைலாயம் போய் அதன் பிறகு முக்தி அடைந்த தலமாக சொல்கிறப்படுறது தான் இந்த திருவாலங்காடு கோவில். பாடல் எண் 7. களலும் அழல்விழி கொல்லிவாய்ப்பேய் சூழ்ந்து தன் துணங்கையிட்டோடி ஆடி தளலுள் எரியும் பிணத்தை வாங்கி தான் தடி தின்றனங்காடு காட்டில் களலொளி ஓசை சிலம்பொழிப்ப காலுயர் வட்டனை இட்டு
நட்டம் அழலுமில் தோரி கதிக்க, அந்த தோரிங்கிறத ஓரின்னு படிக்கணும். ஓரி கதிக்க ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே. ஓரினா நரி, அதையும் புரிஞ்சுக்கணும். ஓரினா நரி. கழல், கழல்ங்கிறதும் தமிழ் வார்த்தை. இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கிறதுனால நமக்கு சில வார்த்தைகள் புரியாது. ஆனால் அதை எப்படி படிக்கணும்னா அழலுமின் ஓரி அப்படின்னு தனியாக படிக்கணும். பெரிய விழி கொண்ட கொல்லிவாய்ப்பை சூழ்ந்து இரு கைகளையும் மடக்கி, 2 கைகளையும் மடக்கி இரு விழாக்களிலும் அடித்து கொண்டு ஆடுறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, துணங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிச்சுக்குங்களாம் கொல்லிவாய்ப்பையெல்லாம் செஞ்சுட்டு நெருப்பில் எரியும் பிணத்தை வாங்கி தான் அணங்குனா யார், இறைவன் சிவபெருமான ஆடும் இடுகாட்டில், அந்த சுடுகாட்டில் சிலம்போலி ஒலிக்க வட்டமிட்டு ஆடும், அதை தான் வட்டனையிட்டு நட்டம் அழலுமின் நரி உலையிட, அதையும் மீறி என்ன பண்ணுறாராம், அனல் கக்கி ஆடும் ஈசன். அதாவது அந்த ஈசனோட நடனத்தை சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சுடுகாட்டில் அனல் கக்கி, அதாவது நெருப்பு கக்க ஆடக்கூடிய ஈசன் உரையிற இடம் தான் இது, அதாவது இருக்கிற இடம் தான் இது திருவாலங்காடு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. ஆனால் இந்த காரைக்கால் அம்மையாரோட மூத்த திருப்பதிகம் வந்து நிறைய திருப்பதிகங்களில் பாடப்படுறதுல வெறும் திருவாலங்காட்டில் மட்டும்தான் பாடப்படுது. இன்னொன்று இந்த மூத்த திருப்பதிகம் பற்றியான புரிதல் இல்லாமல் தான் இருக்குங்கிறது. பாடல் எண் 8. நாடும் நகரும் திரிந்து சென்று நன்னறி நாடி நயந்தவரை மூடி முதுப்பின திட்ட மாடே முன்னிய பேய்கணம் சூழ சூழ காடும் கடலும் மலையும் மண்ணும் விண்ணும் சுழல அனல் கையேந்தி ஆடும் அரவ புயங்கன் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. காடு கடல் மலை மண், இதை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. 5 திணைகளை குறிக்குதுல. காடுங்கிறது என்ன, முல்லை. கடல்ங்கிறது என்ன, நெய்தல். மலைங்கிறது என்ன, குறிஞ்சி. மண்ணுங்கிறது என்ன, பாலை. 4 திணைகளை குறிக்குது. விண் வந்து அதில் வராது. விண்ணுங்கிறத ஒரு குறிப்புக்காக சொல்லியிருக்காங்க. 4 திணைகளை குறிப்பிடுறாங்க. நாடும் நகரும் அலைந்து திரிந்து நல்ல நெறியை நாடி விரும்பும், அதை தான் நன்னெறி நாடி நயந்த வரை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. மனிதர்கள் இறந்த பின்பு பிணமாய் விட்ட நிலையில் அவர்களை துணியால் மூடி வைத்து, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், இறந்து போயிட்டாங்கன்னா அந்த துணியால் மூடி மறைக்கும் போது முன்பு இருந்த பேய்கள் என்ன பண்ணுதான், சூழ்ந்து கொண்டு காடு கடல் மலை மண் மற்றும் விண் ஆகிய அனைத்திலும் நெருப்பினை கையில் ஏந்தி அதை வைத்து ஆடும் பாம்பினை அணிந்த புயங்கன். புயங்கன்கிறதே ஒரு ஆடல் வகை தான். பாம்பை வச்சுக்கிட்டு சிவபெருமான் ஆடக்கூடிய அமைப்பை தான் புயங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த புயங்கன் வாழக்கூடிய இடம் தான் எதுவான், திருவாலங்காடு அப்படின்னு குறிப்பிட்றாங்க. எதுக்காக இது குறிப்பிட்றாங்க அப்படின்னா, எல்லாருக்குமானவர் அப்படிங்கிறதுக்காக குறிப்பிட்றாங்க. ஏன்னா கடல் மலை மண் காடு இவற்றில் வாழக்கூடியவன் தான் அனைத்து வகையான மனிதன். அப்போ அந்த 4 வகையான திணையும் வர காரணத்தினால எல்லாருக்கும் பொதுவானவர் இந்த இறைவனுங்கிறத இங்கே குறிப்பால் சொல்கிறாங்க. இதை மாதிரி நீங்கள் புறநானூற்றுலையும் பாடல் பார்க்கலாம். அதனால தான் திணையை குறிப்பிடாமல் காடு கடல் மலைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. 9ஆம் பாடல், இதுதான் முக்கியமான பாடல். துத்தம் கைக்கிளை விளரி தாரம் உலை இலி ஓசை பண் கெழும பாடி சச்சரி கொக்கரி தக்கையோடு தகுனிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்தோல் தமருகம் குடமுலா மோந்தை வாசித்ததனை விரவினோடாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. இதில் 2 வகையாக சொல்லப்படுது. 1 இசைப்பண். இப்போ நம்ம சரிகம பதனின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கர்நாடக சங்கீதம். ஆனால் அதற்கு முன்னாடி தமிழ் இசை பண்கள்னு தனியாக இருந்தது. அதுதான் இந்த துத்தம் கைக்கிளை விளரி தாரம் உலை இலி அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி சொல்லப்பட்ட அந்த சச்சரிலாம் வந்து வாத்திய கருவிகள் என்னன்னு பார்ப்போம். குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இலி, விளரி, தாரம், இந்த 7 தமிழ் இசைகளை ஒருங்கிணைச்சி பாடுறது தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பண் கெழும பாடி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுவாங்க. அதுவும் சச்சரி, கொக்கரைங்கிறது ஒரு கொம்பு வகையாக இருக்கும், மாட்டு கொம்பு மாதிரி இருக்கும், அது ஒரு வாத்தியம். தக்கை பறை, தகுனிதம் அது ஒரு வகையான வீணை, துந்துபி அதுவும் ட்ரம் மாதிரி தான், தாளம், அப்புறம் வீணை, மத்தளம், கரடி கத்துற மாதிரியான ஒரு இசைக்கருவி, அது பழங்காலத்து சிவாலயங்கள்லாம் இருந்திருக்கு. பல கைகளில் மெல்லிய தோலினான தமருகம் உடுக்க, குடமுலா இது நம்ம கோவில்கள் அடிக்கடி பார்ப்போம், திருவாரூர் கோவிலில் கூட இது இருக்கதா சொல்கிறாங்க. மோந்தை ஒரு முகம் கொண்ட பறை ஆகிய அனைத்து வாத்தியங்களின் ஒத்திசையோடு ஒத்து நிகழ ஆடி அனைத்து பரதங்களையும் ஆடும் பெரும்பான் உறையும் இடம் எதுவான், திருவாலங்காடு. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த காலத்தில் 7 தமிழிசை இருந்திருக்கு, அதே மாதிரி இத்தனை வகையான ஒரு 14 வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் பேரை சொல்கிறாங்க. அதில் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாளம் இருக்குது, வீணை இருக்குது, மத்தளம் இருக்குது, மற்ற எல்லாமே ஆங்காங்கே அங்கே உள்ள நாட்டார் தெய்வத்துக்கு மட்டும் வழிபடப்படுது. இதில் இந்த குரல் அப்படிங்கிறதுக்கு ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ
இந்த 7 தான் இப்போ நம்ம சரிகமபதன்னு எப்படி சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குரல்னா ஆ, துத்தம்னா ஈ, கைக்கிளைனா ஊ, உலைனா ஏ, ஈலினா ஐ, விளரினா ஓ, தாரம்னா ஔ. இதுதான் ஏலிசை. சரி, அடுத்து பாடல் எண் 10. புந்தி கலங்கி மதிமை இயங்கி இறந்தவரை புறங்காட்டில் இட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவர் இட்ட செந்தி விளக்கா முந்தி அமரர் முழவின் ஓசை திசைக்கது வச்சிலம் பார்க்க ஆர்க்க அந்தியின் மானடம் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா தக்கவர்னு ஒரு வார்த்தை புதுசாக இருக்கும், திசைக்கது அப்படிங்கிற வார்த்தையும் புதுசாக இருக்கும், மானடம் இது எல்லாமே இந்த அம்மையாரோட பாடல்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். மானடம்ங்கிறது கூட ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நடம்னா நடனம், பெரிய நடனம் ஆடக்கூடிய ஈசனுங்கிற மாதிரி அர்த்தம். புத்தி கலங்கியை தான் புந்தி கலங்கின்னு அதில் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அறிவு மயங்கி இறந்தவரை சுடுகாட்டில் அதான் புறங்காட்டில் கொண்டு சென்றுன்னு சொல்கிறாங்க. உறவினர் நண்பர்கள் கூட்டத்தை வைத்து சந்தியில் வைத்து ஈமக்கடன் செய்து அதுதான் கடமைன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு தகுதியோட அவரது பிள்ளைகள் தக்கவர்ங்கிறது அதோட அர்த்தம் அதுதான். பிணத்திற்கு இட்ட தீ அதுவே விறகாய் இருக்க அதுதான் செந்தீவி லாக்கா முந்தின்னு சொல்கிறாங்க. அமரர்கள் மட்டுமே முழவு மத்தளம்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதுதான் முழவுன்னு சொல்லுவாங்க. வாத்தியம் வாசித்து அனைத்து திசைகளையும் உள்ளடக்கி மாலை நேரத்தில் மிகப்பெரிய நடனம் ஆடும் எங்கள் அப்பன் ஈசன் உரையும் பகுதி திருவாலங்காடாகும். என்ன சொல்ல வராங்கன்னா, இறந்து போன அமரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆன்மாக்கள் மட்டும்தான் அந்த மாலை நேரத்தில் ஆடக்கூடிய ஈசனோட நடனத்தை பார்க்க முடியும்னோ, அந்த ஆன்மாக்கள் தான் என்ன பண்ணுதான், ஈசன் நடனம் ஆடும்பொழுது அந்த அதாவது இந்த முழவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த முழவு கருவியை வந்து வாசிக்குது. எல்லா திசைகள்லேயும் அந்த அமரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாக்கள் மட்டும் தான் வாசிக்கிறாங்கங்கிற மாதிரி இதில் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பாடல்களில் மட்டும்தான் இந்த மாதிரி குறிப்புகளில் நம்ம பார்க்க முடியுது. 11வது பாடல். ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்களித்து பப்பினை இட்டு, இதெல்லாம் வார்த்தை வித்தியாசமாக, பப்பினை இட்டு பகண்டை பாட பாடிரும் தன்னறி யாழமைப்ப அப்பனை அணிதிரு ஆலங்காட்டேம் அடிகளை செடிதலை காரைக்கார்பே. இங்கே தான் வருது பாருங்கள் வார்த்தை, காரைக்கார்பே செப்பிய செந்தமிழ் 10 வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே. இதே மாதிரி தான் திருஞான சம்பந்தரும் பாடுவார். 10 பாடல்களும் பாடிட்டு 11வது பாடலில் அவர் ஒரு பேர் வரும், வந்துட்டு இந்த 10 பாடல்களையும் பாடுறவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க. அர்த்தம், காரைக்காலில் தோன்றியதாக இந்த பேய்னா காரைக்கால் அம்மையாரை சொல்கிறாங்க. அவங்களே தானே சொல்லிக்கிறாங்க. சொல்லிவிட்டு மற்றை பேய்கள் ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடின்னு சொல்கிறாங்க. மற்ற பேயெல்லாம் என்ன செய்தான், ஒன்றை அடித்து கொண்டு, அதை தான் ஒன்றனை ஒன்றடி தொக்களித்துன்னு சொல்கிறாங்க. அடித்து கொண்டு ஆரவாரத்தின் இடையே நரியின் குரலை, நம்ம இடையில நரியின் வார்த்தை பார்த்தா, நரியின் குரலையை யாழிசையாக கொண்டு பகண்டைகள் ஆந்தைகள் பாட அந்த பாட்டோடு ஆலங்காட்டுள் அடிகளை, அதாவது திருவாலங்காடி கோவில் இறைவனை செப்பிய செந்தமிழ் பாடல்கள் 10 இப்போ பார்த்த இந்த 10 பாடல்களையும் முறையாக பாட வல்லவர்கள் சிவகதி சேர்ந்து இன்பம் எய்துவார். இதுதான் இந்த 11 பாடல்களை மூத்த திருப்பதிகமாக சொல்லப்படுது. இது திருகடை காப்பு. 10 பாடல் சொல்லி 11வது பாடலை தம்முடைய பெயரை சொல்லி இந்த மாதிரி பாடுற அமைப்பு திருகடை காப்பு. அடுத்த பதிவில் இதே மூத்த திருப்பதிகத்தில் 2வது திருமுறை இருக்குது. அதுலேயும் ஒரு 11 பாட்டு இருக்குது. ஆனால் இதுதான் மெயினாக சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு 11 பாட்டு இருக்குது. அது விளக்கம் சொல்லி அதுக்கு ஒரு தனி காணொலியாக போடுவோம். ரொம்ப நாளாக இந்த வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அது முடிஞ்சது. ஏன்னா இதுக்கு ரொம்ப அந்த பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாள் ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்குண்டான ஒரு சரியான விளக்க உரைகள் எங்கேயுமே கிடைக்கல. அதெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி தான் இதை போட வேண்டியதாக இருந்தது. காரைக்கால் அம்மையார் பற்றியான இன்னும் நிறைய காணொளிகள், அவங்கள பற்றியான நிறைய விஷயங்கள், கல்வெட்டு சான்றுகள், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காணொலியை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.